இன்னைக்கு லஞ்சுக்கு சாம்பார் செய்ய போகிறேன். அதுவும் குக்ட் சாம்பார் மசாலா வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கியும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் குக்டோட சாம்பார் மசாலா பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வேக வச்சிருக்க துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டா டேஸ்டியான சாம்பார் ரெடி. குக்ட் சாம்பார் பவுடரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா புளி இல்லாமே சாம்பார் செய்யலாம். குவிக் அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக சாம்பார் செய்யறதுக்கு குக்டோட சாம்பார் மசாலா தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் சாம்பார் வைக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா குக்டோட சாம்பார் மசாலாவை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் புளி இல்லாத சாம்பார் டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்ற கவலையெல்லாம் வேண்டாம், அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட். இவங்க கிட்ட மெட்ராஸ் டிஃபன் சாம்பார் மசாலா, தமிழ்நாடு லஞ்ச் சாம்பார் மசாலான்னு தனித்தனியாக இருக்குது. ஆல்சோ திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட், மெட்ராஸ் 65 மசாலா எல்லாமே அவைலபிளாக இருக்குது.